திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுகவின் ஜோலார்பேட்டை தொகுதி வேட்பாளர் கே.சி. வீரமணி, வாணியம்பாடி தொகுதி வேட்பாளர் ஜி. செந்தில்குமார், ஆம்பூர் தொகுதி வேட்பாளர் ஆர். வெங்கடேசன் மற்றும் திருப்பத்தூர் தொகுதி அமமுக வேட்பாளர் ஜி. ஞானசேகரன் ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் தீவிர வாக்கு சேகரிப்பு. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதால் நாம் பெற்ற பிள்ளைகளை கண் முன்னே சீரழிவதை பார்க்க முடிகிறது. போதை ஆசாமிகளால் பெண்கள், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என புரட்சி தமிழர் விளாசல். நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய குழந்தை செல்வம் கண்ணை இமைகாப்பதை போல வளர்த்து ஆளாக்கின பிறகு இந்த ஆட்சியில் இருக்கிற கொடுமையின் காரணமாக போதைப் பொருள் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கின்ற காலத்தில் பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடங்களில் அதிகமாக விற்பனை செய்வதால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தி கண்ணெதிரே சீரழியக்கூடிய நிலை தொடர வேண்டுமா? இப்படிப்பட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? பெண்கள் பாதுகாப்பா வாழ முடியல, சிறுமிகள் பள்ளிக்கு கூட போக முடியல. அவ்வளவு கொடுமையான ஆட்சியா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலம். இந்த ஆட்சி வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? என்ன வேற முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, மீண்டும் இவர்தான் ஆட்சிக்கு வரணுமா? இதே மாதிரி நடப்பாராம். போதும், இதுவரைக்கும் நடந்தது போதும். இதே மாதிரி நடக்கிறதுக்கு இந்த ஆட்சி தேவையா? இந்த 5 ஆண்டு காலம் நாட்டை குட்டுச்சோறாக்கி விட்டீங்க. ஆக இப்படி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்திலே இன்னைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை நாம் பார்க்கின்றோம். வாக்குக்காக அரசியல் செய்யாமல் மக்களுக்காக ஆட்சி செய்தது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். சிறுபான்மை மக்களை ஏமாற்ற ஸ்டாலின் ஆசை வார்த்தை கூறுவதாகவும் அதனை சிறுபான்மை சமூக மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் பேச்சு. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்கு இமை பார்ப்பதை போல காத்தோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டிய நேரம் சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு அவர் பிடிக்கின்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படி இல்ல, வாக்குக்காக ஆட்சி செய்யல, மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு எதிரிகள் கூட, எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவில் இருக்கும் 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை துறை வாரியாக பிரித்து கொள்ளையடிப்பதாக புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. இந்த தேர்தலோடு தமிழகத்தின் வளர்ச்சியை சீரழித்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஆவேசம். இன்றைக்கு 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறது. நேற்று தினம் பாருங்க, திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் அவரும் இப்ப பொதுவெளியில் வந்துட்டார். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், 3வது சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், 4வது திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. 4 பேர் தமிழகத்திலே கூறு போட்டு தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா?
தமிழகத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறாத இடமே இல்லை என புரட்சி தமிழர் காட்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் எனவும் வாக்குறுதி. போதை கஞ்சா விற்கிற இடமே, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்கிறது உண்மைதானுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கட்டும். இந்த கஞ்சாவை பயன்படுத்துகின்ற போதை ஆசாமியினால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வுகள் நடைபெறுது. இந்த ஆட்சியால அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல, அதை தடுக்க முடியல. அதனால கஞ்சா விற்பனை தமிழகத்தில் சர்வசாதாரணமா நடக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற நிலையே இருக்காது. முற்றிலும் கஞ்சாவை ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சியில. போதை நடுமாட்டத்தை முடிவு கட்டணும். அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கஞ்சா என்ற இந்த போதை பொருள் முற்றிலும் அழிக்கப்படும், ஒடுக்கப்படும். மக்கள் விரோத திமுக அரசை தாங்கி பிடித்த அதன் கூட்டணி கட்சிகளை விளாசிய புரட்சி தமிழர். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாகவும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சிகள் எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா, டெல்லியில் தானே காங்கிரஸ் இருக்குது. உண்மைதான் சொல்றார். டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல. ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டது. ஏன்னா காங்கிரஸ் திமுக உடனே கூட்டணி அமைச்சுட்டாங்களா? 20 நாட்கள் போராட்டம் பத்திரிகையில ஊடகத்திலே மாறி மாறி வந்தது. திமுக கட்சிக்காரர் நிர்வாகிகள் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரர் திமுக குறை சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாத என்ற சூழ்நிலை வந்தது. எப்படியோ கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனசாரா கூட்டணி அமைச்சாங்க. சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் திமுக கட்சிய, திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த இடத்தை விட ஆதரவு கொடுத்ததுக்காக ஒரு சீட்டு மைனஸ். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சொன்னோம், திமுகவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. சட்டமன்றத்தில் புகழ்வாங்க. நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்போம். ஆனா காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை கட்சியோ இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே முதலமைச்சர் புகழ்வாங்க. புகழ்ந்ததுக்கு கிடைத்த பரிசு ஒரு சீட்டு மைனஸ். தேமுதிக தான் போய் சேர்ந்திருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு தவறா நினைக்க கூடாது. அங்க பதிவான வாக்கு தான் சொல்றேன். 6% வாக்கு. எவ்வளவு வாக்கு? அவர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 2% வாங்கினவனுக்கு 5 சீட்டு. பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறவருக்கு வேணும். படிச்சு சொன்னோம், எங்க பேச்ச கேட்கவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இல்லாட்டி மக்களுடைய செல்வாக்கு இழந்துருவீனா. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. கூட்டணியில தலைமை தாங்கிற திமுக இவருடைய செல்வாக்க அறவா இழக்க வைத்துட்டு. வேலூர் மாவட்டம் செதுவாலை பகுதியில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மலர்களை தூவி சிறப்பான வரவேற்பு. அஇஅதிமுகவின் அணைக்கட்டு தொகுதி வேட்பாளர் தா வேலழகன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கேவி குப்பம் தொகுதி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் ஆதரித்து புரட்சி தமிழர் வாக்கு சேகரிப்பு.
திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டும் அதை பற்றி முதலமைச்சருக்கு கவலை இல்லை. தனது மகன் நடித்த திரைப்படத்தின் கலெக்ஷன் பற்றி விசாரிக்கும் முதலமைச்சர் நாட்டிற்கு தேவையா என்றும் புரட்சி தமிழர் காட்டமாக கேள்வி. அண்ணா திமுக ஆட்சியில உணவுப் பொருட்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில வெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்துட்டது. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் சிந்திக்கல. அவர் நடைபயணம் மேற்கொள்றார். அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட போறாரு. அப்ப முதலமைச்சர் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் என்னப்பா படம்? அந்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்கிற. நாட்டு மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிற முதலமைச்சர் தேவையா? ஒரு நல்ல முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதா கேட்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. கட்டிட தொழிலாளிகள் பணியின் போது உயிரிழக்க நேரிட்டால் 25,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் திட்டவட்டம். மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. எல்லா மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்திருக்குது. அதன்படி அதிமுக ஆட்சியுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதோட பட்டப்படி படித்த மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதோட +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமா பயணம் செய்யலாம். முதியோருக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல கட்டட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது விபரீதமாக அவர்கள் உயிரிழக்கப்பட்டால் அவர்களுக்கு பணியில் இருக்கின்ற பொழுது எதேச்சையாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சி மிகு வரவேற்பு. அஇஅதிமுகவின் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் அரக்கோணம் சு ரவி, ஆற்காடு தொகுதி வேட்பாளர் ஆற்காடு SM சுகுமார், காட்பாடி தொகுதி வேட்பாளர் வி ராமு மற்றும் வேலூர் தொகுதி வேட்பாளர் SRK அப்பு, சோளிங்கர் தொகுதி பாமக வேட்பாளர் க சரவணன், ராணிப்பேட்டை பாஜக வேட்பாளர் கார்த்திகேயன் ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் வாக்கு சேகரிப்பு. ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கு குறைவாக வைக்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி என கூறி மக்களை ஏமாற்றிய திமுக அரசு. ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் வெற்று வாக்குறுதியை நம்பி 35 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திமுக ஆட்சிக்கு வந்தா 2021 தேர்தல் அறிவிப்பு, ஆட்சிக்கு வந்தா 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே நகை வச்சு பணம் வாங்கினா தள்ளுபடினாங்க. அப்போ உதயநிதி பல கூட்டத்துக்கு போனார். நம்முடைய பெண்களை பார்த்தார். காதுல தோடு, கழுத்துல நகை இருந்தது. நீங்க நகையா வச்சிருக்கிறீங்க, பார்த்துக்கிறேன் ஒரு கைன்னு நேரா பெண்கள் ஓடுங்க, தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில் போய் நகை வைங்க, பணத்தை வாங்க, செலவு பண்ணாங்க. நம்ம பெண்கள் ஆகா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அவருடைய மகன் உதயநிதி சொல்லிட்டாரு, அதனால 10 பவுனம் 3 வெட்டி ஒரு குடும்பத்தில் 3 பேர்ல கொண்டு வச்சாங்க. வச்ச பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஒரு உத்தரவு போட்டாங்க, என்ன ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் அந்த கடன் தள்ளுபடி என்று சொல்லி
48 லட்சம் பேர் திரு ஸ்டாலினுடைய வாக்குறுதியை நம்பி, உதயநிதி ஸ்டாலினுடைய வாக்குறுதி நம்பி அவள் அணிந்திருந்த நகையை அங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. பிறகு பல விதிகளை விதிச்சு அதுல 13 லட்சம் பேருக்கு தான் அந்த நகை வச்ச பணம் வாங்க தள்ளுபடி செஞ்சது. மீதி 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்டார். திமுகவில் நீண்ட காலம் அயராது உழைத்தும் துரைமுருகனுக்கு அமைச்சர் பதவி வரை மட்டுமே கிடைக்கும் என்றும், கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே கட்சியிலும் ஆட்சியிலும் பொறுப்பிற்கு வர முடியும். அஇஅதிமுகவில் மட்டும்தான் கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளராக வர முடியும் என புரட்சி தமிழர் பெருமிதம். அண்ணன் துரைமுருகன் அவர்களே, சிந்திங்க. உங்களை வச்சு ஏணி மாதிரி படிக்கட்டை ஏறுவாங்க, ஏறி ஏணி எட்டி உதைப்பாங்க. அதுதான் கருணாநிதியுடைய குடும்பத்தில் வழக்கம். உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, திரு உதயநிதியுடைய அனுபவம் என்ன, வயது என்ன, அவர் என்ன இந்த கட்சிக்கு உழைத்தாரா? திமுகவுக்கு ஒரே அடையாளம் திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இதை தவிர்த்து என்ன இருக்குது? திமுகவுக்கு என்ன உழைப்பு கொடுத்திருக்காரு? திமுக கட்சியில் வேற ஆளே இல்லையா? ஆக திரு உதயநிதி அவர்கள் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் இளநிலை திமுக இளநிலை செயலராக்கினாங்க, பிறகு எம்எல்ஏ ஆக்கினாங்க, பிறகு அமைச்சராக்கினாங்க, பிறகு துணை முதலமைச்சராக்கினாங்க. அன்னை துரைமுருகன் பாவமா இருக்குது பாக்குறதுக்கு. பக்கத்தில் அவர் துணை முதலமைச்சர், இவர் வேற அமைச்சர். ஆக அடிக்கடி ஸ்டாலின் பேசுவார், சட்டமன்றத்தில் பேசுவார், பொதுக்கூட்டத்தில் பேசுவார். நான் எமர்ஜென்சி பார்த்தேன், நான் மிஸ்ஸாவை பார்த்தேன் பாரு. அப்ப யார் சிறையில் இருந்தாரு? அண்ணன் துரைமுகம் இருந்தார். அவர் பக்கத்திலேயே தான் வந்திருக்கிறது, கேட்டுட்டு தான் வந்திருக்க முடியும். பதவி கிடைக்காது. திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கட்சியிலையும் உயர்ந்த பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்திலையும் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண கிளை செயலாளர் கூட அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும். நான் 1974 என்னுடைய சிற்றூர் சிலுவமலையத்தில் கிளை செயலாளர் இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரி இந்த கட்சியில் தான் வர முடியும். வேற கட்சியில் வர முடியுமா? திமுக வாய் திறந்து பேச முடியுமா? ஊடகத்தினரும் பத்திரிகையாளர்களும் தாங்கி பிடிக்கவில்லை என்றால் திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும். ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டாமல் தாங்கி பிடித்த கட்சிகளுக்கு பரிசாக குறைவான தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார் ஸ்டாலின் என்றும் புரட்சி தமிழர் ஆவேசம். நம்பரும் 10 நம்பர் மட்டும் இந்த திமுக தாங்கி பிடிக்கிறீங்கன்னா திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கு. சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தே பேசல. திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விடுதலை கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், ஒரு எம்எல்ஏ கூட மக்களுடைய பிரச்சனைய சட்டமன்றத்தில் பேசல. வாய் பத்தி இருந்தாங்க, உங்களுக்கு அடிமை சேவை செஞ்சாங்க, உங்களுடைய கட்சிக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நடைபெற்று முடிந்த தேர்தலில் 2021 தேர்தலில் கொடுத்த இடத்தை விட, சட்டமன்ற இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்திருக்கிறீங்க. அவங்களுக்கு வேணும். நாங்க எவ்வளவு சொன்னோம், மக்களுடைய பிரச்சனை பேசுங்க. நீங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் வந்திருக்கிறீங்க. மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா தான் மக்களிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கேட்கல. இன்றைக்கு திமுக கூட்டணி அடிமை கூட்டணியா இருந்தீங்க. அதனால 21 கொடுக்கப்பட்ட சீட்டை விட குறைச்சு கொடுத்திருக்கிறீங்க. அண்மையில ஒரு புது கட்சி போச்சு, அதுக்கு எத்தனை சீட்டு? 10 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு? 21 1/2%. 1/2% ஓட்டுக்கு 10 சீட்டு. அதே கூட்டணியில் திமுக கூட்டணியில் அங்க வச்ச கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 2.5% வாங்கியிருக்கிறாங்க. 5 சீட்டு, 8 சீட்டு வேணும். ஏன்னா 5 ஆண்டு காலம் திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சிங்களா, அதுக்கு பரிசா ஸ்டாலின் கொடுத்துட்டார். இனியாவது திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க. போதை ஆசாமிகளால் குற்றச் செயல்கள் அதிகரிப்பதாகவும், நாங்குநேரியில் போதை ஆசாமிகளால் 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டி பேச்சு.
அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 மாதங்களில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்குறுதி. இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இதுக்கு காரணம் என்ன? திமுக சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் இதுக்கு ஆதரவாக இருப்பதா செய்தி. அதனால காவல்துறை அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் அங்கங்கே குற்றச் செயல் அதிகரித்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு போதை ஆசாமி இன்னைக்கு நாங்குநேரி சிவகங்கையில சாலையில இருசக்கர வாகனத்தில் போறாங்க. அங்க சாலையில நின்று வெட்டுறாங்க. நாங்குநேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. எவ்வளவு கொடூரம்! இந்த போதை கஞ்சா போதை பயன்படுத்துகின்ற இளைஞர்கள் மாணவர்கள் அவருடைய கண்ணெதிரே சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம். மிக மோசம். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே 3 மாதத்தில் இந்த கஞ்சா அறவே ஒழிக்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கழக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். திருப்பத்தூரைச் சேர்ந்த திமுகவினர் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தந்தபோது அவரது முன்னிலையில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். நியூஸ் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜ் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தார். சூலூர் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி ஏற்பாட்டில் 20 பேருடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜ் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டது கோவை அரசியலில் பரபரப்பு. மருத்துவமனை, பேருந்து நிலையம் என திருப்பூருக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசு என முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம். திருப்பூருக்கு திமுக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திருப்பூருக்கு ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு பாரத பிரதமர் அப்போது அமைச்சர் எடப்பாடி சேர்ந்து கொடுத்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னும் பல்வேறு திட்டங்கள், பேருந்து எல்லா திட்டமும் கொடுத்தோம். பாரத சாலைகள்
திமுக 5 ஆண்டுகளாக திருப்பூருக்கு ஒன்றுமே ஒரு குப்பையை கூட எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல போடக்கூடிய ஒரு மோசமான அரசாங்கம், குப்பையை கூட எடுக்காத அரசாங்கம், இந்த திட்டம் தராத என்னோட வெற்றி வேட்பாளர்கள் ஆளுநர் அவர்களும் அதே போல சக்கரவர்த்தி அவர்களும் உறுதியாக வெற்றி உறுதி. வடக்கு தொகுதியிலே 1,00,000 வாக்கு வித்தியாசத்திலும், தெற்கு தொகுதியிலே 50,000 வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி உறுதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் OK சின்ராசை அறிமுகம் செய்து வைத்த கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பிரச்சாரம். செந்தில் பாலாஜி உட்பட யார் வந்து போட்டியிட்டாலும் கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியே வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சொல்லுரை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கமணி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் விரோத ஆட்சியான திமுகவை தூக்கி எறிய வேண்டும் எனவும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து தேர்தல் பரப்புரை. மக்களுக்கு விரோத ஆட்சியாக, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக அரசை தூக்கி எறிய வேண்டும். ஆக கொள்ளையடிப்பதை மட்டுமே இந்த அரசு குறிக்கோளாக வைத்திருக்கின்றது. மக்களுக்கான திட்டங்களை செய்ய வேண்டியது அதிமுக அரசு. ஆகையால் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், போதையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அதிமுக ஆட்சியான எடப்பாடி தமிழ் அமைய வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் வீதி வீதியாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரம். கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் இரட்டை இலை சின்னம் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடியும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு உற்சாக வரவேற்பு. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் நலன் கருதி தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் நன்றி தெரிவிப்பு. தமிழகத்தில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் அதிகரிப்பிற்கு மத்தியில் இந்த அறிவிப்புகள் முக்கியத்துவம் பெறுவதாக கருத்து. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம். 1 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற ரோட் ஷோவில் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினருடன் பொதுமக்கள் பலரும் பிரதமர் மோடிக்கு மலர் தூவி வரவேற்பு. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும் மாநிலத்தில் எடப்பாடி K பழனிசாமி தலைமையிலும் தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கப்படும். இரட்டை வளர்ச்சி, விரைவான முன்னேற்றம் மூலம் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறந்த எதிர்காலம் உருவாக்கப்படும் என சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற பாஜகவை சேர்ந்த 27 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிப்பு. சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும், அவினாசி தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் L முருகனும், மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும், கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனும் போட்டி. மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்த், விளவங்கோடு தொகுதியில் S விஜயதாரணி ஆகியோர் போட்டி.
தளி தொகுதியில் நாகேஷ் குமார், திருவண்ணாமலையில் ஏழுமலை, ராசிபுரத்தில் SD பிரேம்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாஜக சார்பில் உதகமண்டலம் தொகுதியில் போஜராஜன், திருப்பூர் தெற்கு தொகுதியில் S தங்கராஜ், திருவாரூர் தொகுதியில் கோவி சந்துரு, தஞ்சையில் ஸ்ரீ முருகானந்தம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கந்தர்வக்கோட்டையில் C உதயகுமார், புதுக்கோட்டையில் N ராமச்சந்திரன், திருப்பத்தூரில் KC திருமாருன் ஆகியோரும் போட்டி. மானாமதுரையில் பொன் பாலகணபதி, மதுரை தெற்கில் ராம ஸ்ரீனிவாசன், ராமநாதபுரத்தில் GPSK நாகேந்திரன், திருச்செந்தூரில் KRM ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பாஜக சார்பில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரத்தில் SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவிலில் MR காந்தி, குளச்சல் தொகுதியில் T சிவகுமார், பத்மநாபபுரத்தில் ரமேஷ் ஆகியோர் போட்டியிடுவதாக பாஜக அறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சியான பாமகவின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரம். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிராக 62,000 குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும், நாள் ஒன்றிற்கு 32 குழந்தைகளுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் வேதனை. தமிழகத்தில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் திமுக ஆட்சியால் வெதும்பி போய் இருக்கிறார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பேச்சு. எப்போதுதான் திமுக ஆட்சியை விட்டு போகும் என பெண்களும் ஆண்களும் மௌன புரட்சி செய்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு திமுகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் TTV தினகரன் திட்டவட்டம். சென்னை வியாசர்பாடியில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க திராணி இல்லாத திமுக அரசு இனி எப்போதும் ஆட்சிக்கு வர தகுதியே இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள புதூர் கிராமத்தில் விசிக வணிகர் அணி மாநில துணை செயலாளர் மோசஸ் வீட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே தற்போதும் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. வருமான வரி சோதனையை அறிந்த மக்கள் தேர்தல் திமுகவினர் பணம் பதுக்கி வைப்பதற்காகவே கூட்டணி அமைக்கிறார்கள் போலிருக்கிறது என கடும் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக வேட்பாளர் அம்பேத்குமாரின் அறிமுக கூட்டத்தில் திமுக கொடி மட்டுமே இருந்ததால் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தி. திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுகவோடு வேண்டாவிருப்பாக கூட்டு வைத்திருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிவதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பூராப்பட்டி கிராமத்தில் 1,60,000 ரூபாய் மதிப்பிலான இசைக்கருவிகள் மற்றும் உண்டியல் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. தேவாலயங்கள் தோறும் புனித வெள்ளி நிகழ்வு அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் இக்கொள்ளை சம்பவம் காவல்துறையின் செயலற்ற தன்மையை அம்பலமாக்கியுள்ளதாக பொதுமக்கள் கடும் சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியில் இருக்கப் போவதில்லை என தெரிவித்தால் பரபரப்பு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் தாமதமாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் செல்வ பெருந்தகை பதவி விலகுவேன் என கூறியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சிக்குள் பல கட்ட மோதல்களுக்கு பின் வெளியாகி இருக்கும் வேட்பாளர் பட்டியல் முழு வடிவம் பெறாமல் அரைகுறையாக இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் கொந்தளிப்பு. 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல்கள் மட்டுமே வெளியான நிலையில் மேலூர் தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்படாததை தொடர்ந்து செல்வ பெருந்தகைக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் இடையே மோதல் போக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக நிர்வாகிகள் புலம்பல்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் திமுக எம்பி கனிமொழியின் பிரச்சாரத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. போக்குவரத்து இடையூறாக பிரச்சாரம் செய்ததால் கொளுத்தும் வெயிலில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மயக்கம். அரை மணி நேரமா நின்று கிடக்கிறோம் சார். ஒரு வாரம் இடம் விட்டா 2 வீலர்ல போறே போறா. 9 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை வழங்காமல் திடீரென வந்த தேமுதிகவிற்கு 10 இடங்களில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்திருக்கும் நிலையில் இணையத்தில் பரவி வரும் பிரேமலதாவின் பழைய பேச்சுக்கள். கேட்ட இடங்களை கொடுக்காததால் கூட்டணி கட்சியினரே இந்த வீடியோவை பரப்பி தங்கள் ஆதங்கத்தை தனித்துக் கொள்வதாக இணையவாசிகள் கிண்டல். 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் ஆட்சியில இருக்கணும்ன்ற மமதையில ஆடுறது. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். ஏழை மக்களின் கிட்னியை திருடிய திமுக எம்எல்ஏ கதிரவன் ஓட்டு கேட்டு தங்கள் ஊருக்குள் வரக்கூடாது என கூறி மண்ணச்சநல்லூர் தொகுதி கிராம மக்கள் போராட்டம். மீறி வாக்கு கேட்டு வந்தால் விரட்டி அடிப்போம் என்றும் மக்கள் ஆவேசம். ஓட்டு கேட்க வரக்கூடாது, ஊருக்குலாம் வரக்கூடாது. மணச்சல்லூர் தொகுதியில மணியம்பட்டி பெருமங்கலம் குறிக்காரங்க இந்த பஞ்சாயத்துல ஓட்டு கேட்க வரக்கூடாது. 2026 தேர்தலுக்கு திமுக கொடுத்த தேர்தல் அறிவிப்புகள் தான் பெரும் தோல்வி என்றால் தேர்தல் அறிக்கையின் முகப்பு பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி திமுகவினரை வெட்கி தலைகுனிய வைத்துள்ளது. முகப்பு படத்தில் இருக்கும் பேருந்து, அரசு கட்டிடம் என அனைத்திலுமே தெலுங்கு எழுத்துக்கள் இருக்கும் நிலையில் படம் மட்டும்தான் ஏஐ தொழில்நுட்பமா அல்லது முழு அறிக்கையும் ஏஐயில் தான் தயாரிக்கப்பட்டதா என கனிமொழிக்கு இணையவாசிகள் கேள்வி. ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்து எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை விளக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் உலா. வாயை திறந்தாலே பொய் பேசுவதே கருணாநிதி குடும்பத்தின் கொள்கை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்த உதயநிதி. அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்வேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்றும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தலைவர் முன்னுரிமை. கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மதிப்பீட்டில் டெலிகோபால்ட் கதிரியக்கம் கருவி இன்று நிறுவப்பட்டுள்ளது. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயலும் மற்றும் வலியால் அவதியுன்ற புற்றுநோய் நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாகவும் இரத்த கசிவினை தடுக்கவும் இந்த கருவி பயன்படுத்தப்படும். தினந்தோறும் 30க்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். எங்க அப்பா அம்மா அவரும் கரெக்டா இருக்கு. என்ன கேட்டாங்க, என்ன படம் ஓடுது அப்படின்னா, லவ் டு டேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் நீ தான் ரிலீஸா அப்படின்னாங்க. நம்ம தான் ரிலீஸ். வேற என்ன படம் வந்திருக்கு? அது கூட காஃபி காதல்னு ஒன்று வந்திருக்கு. அதுவும் நீ தான் ரிலீஸ். ஆமா நான் தான் ரிலீஸ். வேற எந்த படத்தை போய் வெயிட் வச்சிருக்கேன். இரண்டாயிரத்தி 21 திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் சுமார் 10 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படாத நிலையில் திமுகவின் 2026 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து மக்கள் கடும் விமர்சனம். திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை
தள்ளுபடி செய்யப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்திலே கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 525 வாக்குறுதிகளில் அறிவித்த நாளே தோல்வியை சந்தித்த கூப்பன் வாக்குறுதியை தவிர்த்து வேறு எதையுமே திமுகவினர் பேசாமல் இருப்பது முழு தேர்தல் அறிக்கையும் வெற்றி ஏமாற்று நாடகம் என்பதையே காட்டுவதாக மக்கள் சாடல். இந்திய கடற்படையின் பலத்தை மேலும் உயர்த்தும் வகையில் அதிநவீன ஸ்டெல்த் போர்க்கப்பலான INS தாராகிரி விசாகப்பட்டினத்தில் கடற்படையுடன் இணைப்பு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நாட்டின் தற்சார்பு இலக்கை பிரதிபலிக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. சமூக ஊடகங்களில் திமுகவினரை விமர்சிக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் யூடியூபர்களை மிரட்டும் போக்கு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திமுகவின் ஆண்டிமுத்து ராசா சார்பில் பிரபல அரசியல் விமர்சகர் மாரிதாசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த மிரட்டல் விமர்சன குரல்களை அடக்கும் முயற்சியா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகமான காமராஜர் பவனில் சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை மாற்ற வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் போராட்டம். வேட்பாளர்களை மாற்றும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக காங்கிரசார் தெரிவித்ததால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் சூழல். மக்கள் நீதி மய்யம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக கூறி கட்சியினரிடம் விருப்ப மனு வாங்கி பல லட்சக்கணக்கான ரூபாய் வசூலித்த நிலையில் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என அறிவித்ததால் பலரும் ஏமாற்றம். போட்டியிட வாய்ப்பு தராத நிலையில் தங்களிடம் வசூலித்த பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றுவதாக கமலஹாசன் கட்சியினர் ஆவேசம். உலகம் முழுவதும் பரவும் அதிக மாறுபாடு கொண்ட கொரோனா வைரஸ் சைகடா தொற்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதிகளில் வேகமாக பரவி வருவதால் உலகளவில் பொதுமக்கள் அதிர்ச்சி. இந்தியாவில் உடனடி அபாயம் இல்லை என நிபுணர்கள் தெரிவித்தாலும் மத்திய மாநில அரசுகள் நோய் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தல்.